ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாமந்தியெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு இல்லையா? இதை நம்ம அப்படியே தூக்கி ஓரமாக வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதில் வந்து மாவு பூச்சி தாக்குதல் வரும். இந்த பழைய கிளைகள் எல்லாமே என்னாகும், பூத்து முடிஞ்சோன்னா காய ஆரம்பிச்சிடும். கீழே இருந்து புதிய தளிர்கள் வரும். அதனால் நம்ம இந்த பழைய கிளைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சிட்டோம்னா செடி நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து தொட்டி வந்து ரீபாட் பண்ண போகிறேன். இந்த செடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த சாமந்தி, அப்புறம் இன்னொரு சாமந்தியும் எல்லோ கலர் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இந்த செடியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் இந்த தொட்டியில் அந்த செடியை வந்து ரீபாட் பண்ண போகிறேன். செடி அப்படியே வேரோடு தான் பிடுங்க போகிறேன். நான் வேரோடு பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்ல கிளை மட்டும் நான் இதில் வச்சு ரீபாட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். அதே மாதிரி மண் ஒரு தடவையும் நம்ம செடி எடுக்கும்போது என்னாகும், அப்படியே நம்ம வேறு செடியை வந்து ரீபாட் பண்ணக்கூடாது. ரீபாட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மண் கலவை இருக்குல்லையே, அது எல்லாமே திருப்பி கீழே கொட்டிட்டு ட்ரைனேஜ் ஹோல்ஸ்லாம் நல்லா இருக்கா, அடைப்பு ஏதாவது இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த செடி வைக்கணும். அதுக்கு முன்னாடி 1 லிட்டர் தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எப்சம் சால்ட்டு 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. இது எப்போவுமே நம்ம ரீபாட் பண்ணும்போது இதை கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும். ஏன்னா ரூட் ஷாக் ஆகக்கூடாது. சாமந்தி பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைம் வந்து ரூட் ஷாக் ஆகும். அதனால தான் நிறைய பேர் சாமந்தி செடி வாங்கி வைக்கும்போது அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது. காரணம் அதுதான். அதனால் எப்சம் சால்ட்டு ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாருங்கள், சாமந்தி எல்லாத்தையும் நான் பிடுங்கிட்டேன். பிடுங்கினதுக்கப்புறமா அந்த மண்ணெல்லாம் கீழே கொட்டிட்டேன். இந்த பாண்டில் கொட்டிட்டேன் பாருங்கள். கொட்டிட்டு ட்ரைனேஜ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ எப்போயுமே நான் அடியில் நிறைய ஓட்டை போட்டிருப்பேன். அது ஓட்டை அப்படியே நல்லா இருக்குது பாருங்கள். கீழேயும் ஓட்டை இருக்கும். இந்த மாதிரி சைட்லேயும் எப்போயுமே நான் ஓட்டை போட்டிருப்பேன். ஏன்னா அதிகமாக மழை பெஞ்சதுன்னா அது வழியாக தண்ணி வெளியேறணும்னு சொல்லிட்டு சைட்லேயும் ஓட்டை போட்டிருப்பேன். அதுவும் நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம மண்ணை போட்டு நிரப்பிட வேண்டியது தான். ஸோ இப்போ பாருங்கள், செடியும் நான் வச்சுட்டேன். ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான செடி மட்டும் நான் வச்சுருக்கேன். நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி. அந்த கிளைகள்லாம் காஞ்சது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எப்சம் சால்ட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் போட போகிறேன். சாமந்தி மட்டும் இல்லை, எந்த செடியும் நீங்கள் ரீபாட் பண்ணாலும் எப்சம் சால்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நம்ம போடாமல் வச்சோன்னா ஒரு சில டைம் டைபேக் வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து இது போடுறது. ஸோ 1/2 கிலோ பேக்கெட் விலை வந்து 60 ரூபா தான். அதனால் நம்ம வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, வாங்கி வச்சுட்டு எப்சம் சால்ட்டை வந்து செடி வளர்கிற வரைக்கும் வாரம் ஒரு தடவை கூட நீங்கள் இதே மாதிரி நீங்கள் உரமாக கொடுத்துட்டே வரலாம். எப்சம் சால்ட்டை செடி சூப்பராக வளரும், தளிர் வேகமாக வரும். எப்போவுமே நம்ம செடி வச்சதுக்கப்புறம் இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா வேர் வந்து நம்ம ஃபுல்லாக பிடுங்கிட்டோம் இல்லையா, திருப்பி தான் வச்சுருக்கோம். அப்போ வந்து வேர் வந்து நல்லா மண்ணில் பிடிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து இலைகளுக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அது மாதிரி செடியை வந்து வெயிலில் வைக்கக்கூடாது, செமி ஷேடான இடத்துல. இப்போ நான் பெரிய செடிக்கு கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வேர் பிடிக்கிற வரைக்கும் ஒரு 10 நாள் வரைக்கும் நிழலான இடத்துல வச்சு இந்த மாதிரி தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் வெயில் வந்தாலும் பரவாயில்ல, அதிகமான வெயில் வைக்கவே கூடாது. செடி வந்து டக்குன்னு காஞ்சிரும் அதிகமான வெயிலில் வச்சோன்னா. ஸோ ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. அவ்வளோதான், ரீபாட்டிங் முடிஞ்சிருச்சு. 10 நாள் கழித்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வெயில் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வேறு சாமந்தியை இந்த தொட்டியில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் இல்லையா, அந்த செடி தான் இது பாருங்கள். எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டேன். பெரிய செடி எல்லாமே கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த செடி மட்டும் தான் நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அதில் வந்து வேர்லலாம் நிறைய கிளைகள் வந்துருந்தது. அது எல்லாமே அப்படியே வச்சுட்டு பழைய செடி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான். ஸோ அதில் வந்து இந்த ஸ்கேல்ஸ் பூச்சி அதெல்லாமே கூட வரும். ஸ்கேல்ஸ் பூச்சி வரும், மாவு பூச்சி வரும் அந்த பழைய கிளைகளில், புதுசில் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஒயிட் கலர் சாமந்தி ரீபாட் பண்ணணும். ஸோ இதுலேயும் இப்போ தான் குட்டி குட்டியாக கீழே இருந்து நிறையா வளருது. ஸோ இதை வந்து வாட்டர் கேனில் ரீபாட் பண்ணலான் இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுவும் ஒரு எல்லோ கலர் சாமந்தி தான். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தேவையில்லாத செடியை மட்டும் நான் வந்து கட் பண்ண போகிறேன். இது வந்து ரீபாட் பண்ணலை, பட் தேவையில்லாத பெரிய செடிகளை எல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இருந்து அந்த சின்ன செடியிலேருந்து தளிர்கள் வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம ஒரு சீசன் முடியும் போது ஒரு செடியை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடணும். சரி செடி தான் பூத்து முடிஞ்சிருச்சே சொல்லிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா
கண்டிப்பாக அதில் மாவு பூச்சிடும். அது மாதிரி எப்போவுமே நம்ம மற்ற செடிங்களுக்கெல்லாம் உரம் கொடுப்போம் இல்லையா, 15 நாளைக்கு ஒரு தடவை. அதே மாதிரி இந்த சாமந்தி செடிக்கும் நீங்கள் வந்து உரம் கொடுத்தே ஆகணும். திட உரம்னாலும் திட உரம் கொடுக்கணும், லிக்விட் உரம் கொடுத்தாலும் லிக்விட் உரம் கொடுக்கணும். எது கொடுக்கல அப்படின்னா மாவு பூச்சி வந்துடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எப்போவும் போலயே உரம் கொடுத்துட்டே இருங்க. ஸோ ஆனால் நெக்ஸ்ட் இயர் தான் நமக்கு இனிமேல் பூக்கும். இப்போதைக்கு இந்த சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் நவம்பர் மாதம்தான் இனிமேல் மொட்டு வைக்கும், டிசம்பரில் விரியும். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், அந்த செடியை பத்திரமா வச்சுக்கணும். ஸோ எனக்கு வந்து முக்கால்வாசி செடியில் பூத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பூக்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு தொட்டியில் வந்து பாருங்க, இன்னும் மொட்டு வருது, பூக்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மார்ச் ஃபுல்லாகவே விரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து மெரூன் கலர் சாமந்தி. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ கூட நம்ம சாமந்தி கட்டிங்ஸ் போட்டால் வரும். எப்படின்னா இந்த மாதிரி பெரிய முத்தின கிளை இருக்குல்ல, அதெல்லாம் போடவே கூடாது. இந்த மாதிரி எங்கே வளருது பாருங்கள் செடி, இந்த மாதிரி செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி நல்ல ஒரு மண் கலவையில் ஒரு ஓரமாக நீங்கள் வச்சிடணும், வெயில் படாமல். அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வேர் பிடிச்சிரும். ஸோ நான் இன்னமும் அந்த சாமந்தி இப்போ மெரூன் கலர் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலர் சாமந்தி ரெடி ஆனதுக்கப்புறம் இது வைப்பேன். சாமந்தி வந்து நான் லாஸ்ட் இயர் மே மாதம் கூட நான் கட்டிங்ஸ் வச்சேன், நல்லா தான் வளர்ந்தது. கிளை செலக்ட் பண்ணுறது தான் முக்கியம். நான் கை வைக்கணும் பாருங்க, அந்த பெரிய கிளை எடுக்கவே கூடாது, பூத்து முடிஞ்ச கிளை எடுக்கவே கூடாது. அந்த புதிய தளிர் வர்ற கிளையை மட்டும் கட் பண்ணி நீங்கள் வைங்க. அது மே மாதம் கூட வெயிலில் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சா வேர் பிடிச்சிரும். ஸோ இந்த மெரூன் கலர் சாமந்தியும் நான் கட்டிங்ஸ் போட போகிறேன். அடுத்தது ஜீனியா வந்து அழகாக விரிஞ்சிருச்சு. ஒன்று வந்து பர்பிள் கலர். ஸோ இது வந்து அடுக்கு நாங்கள், பட் சிங்கிள் பெட்டல் தான் இருக்குது, ஃபுல்லாக விரியல. இது வந்து அடுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஜீனியா. இது வந்து அழகாக விரிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.